வணக்கம் வெப் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்கள் வெப் சேனல். நாங்கள் ஹோஸ்ட் பார்ட்டி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம போருட்டோ மங்காவோட லேட்டஸ்ட் சாப்டர்ஸில் வந்து நம்ம சாஸ்கே வந்து ஒரு ட்ரீயாக இருக்காரு. அண்ட் நம்ம போருட்டோ வந்து இப்போதைக்கு நம்ம சாஸ்கே பார்க்கும்போது நம்ம சாஸ்கே வந்து நமக்கு எல்லாருக்கும் எப்படி ட்ரீ ஆனாலும் சொல்லி வந்து தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நான் அதை பற்றி வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம சாஸ்கேவோட க்ளோன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம 10 Tails வந்து இப்போதைக்கு நம்ம கிளாக்ரிம்ஸ் மூலயமா வந்து நம்ம க்ளோன்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் இந்த க்ளோன்ஸ் வந்து செம பவர்ஃபுல்லான ஒரு க்ளோன்ஸ். அண்ட் இந்த க்ளோன்ஸ் வந்து நீங்கள் சிம்பிளாக பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சாஸ்கேயோட ரெனேகான் அது ஒன்றும் இல்லை, 2 ரெனேகான் வந்து நம்ம சாஸ்கேயோட க்ளோன்ட்ட வந்து இருக்குது. ஸோ நம்ம சாஸ்கேயோட க்ளோனை கம்பேர் பண்ணும்போது யாருக்கு வந்து பவர் அதிகம்னு கேட்டிங்கன்னா, ஐ வுட் சே நம்ம இப்போதைக்கு நம்ம சாஸ்கேயோட க்ளோனுக்கு வந்து பவர் அதிகம். பிகாஸ் சாஸ்கேட்ட வந்து ஒரே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சக்ரா ரிசர்வ் நம்ம நருட்டோ மாதிரி வந்து பெரிய ரிசர்வ் கிடையாது நம்ம சாஸ்கேக்கு. எஸ், இது வந்து நீங்கள் வந்து எல்லா ஒரு டொஜுட்ஸு யூஸராக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம எல்லா ஒரு ஷரிங்கான், நம்ம பியாகுகான், ஸோ எல்லாருமே இருக்கட்டும். ஸோ இவங்கள்ட்ட வந்து மிகப்பெரிய சக்ரா ரிசர்வ் இருக்காது. பிகாஸ் இஃப் நம்ம ஒரு உசுமாக்கிக்கு போய் நீங்கள் வந்து ஒரு உசுமாக்கிக்கும் ஒரு உஷிகாக்கும் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ லைக் இன்டர்லி நீங்கள் ஜெனட்டிக்கலே வந்து இந்த குழந்தை வந்து செம பவர்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஷரிங்கான் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம சக்ரா ரிசர்வ், நம்ம உசுமாக்கியோட சக்ரா ரிசர்வ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். பிகாஸ் நீங்கள் வந்து நம்ம ஓட்ஸஸ்கியோட நம்ம அஷுரா பவரில் வந்து அஷுராட்ட 2 பவர் இருந்துச்சு. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீலிங் பவர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சக்ரா ரிசர்வ். ஸோ சக்ரா ரிசர்வ் வந்து நம்ம அஷுரா கிளான்லேருந்து வந்து நம்ம யார் எடுத்துக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உசுமாக்கிஸ் வந்து நிறைய சக்ரா ரிசர்வ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம செஞ்சூஸ் வந்து நம்ம ஹீலிங் வந்து எடுத்துக்கிட்டாங்க. எஸ், நீங்கள் எல்லா செஞ்சுமே வந்து ஹீலிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. பட் லிட்டரலி வந்து நீங்கள் ஒரு கம்பேர்ட் டு நம்ம அஷிராமா லெவல் கூட இல்லைனாலுமே, பட் மோஸ்ட் ஆஃப் த செஞ்சூஸ் நீங்கள் சுனாடை பார்க்க முடியும். இல்லை வந்து நிறைய செஞ்சூஸ் வந்து மோஸ்ட்லி அந்த ஒரு ஹீலிங் ஃபேக்டரில் வந்து அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் பவர்னு கூட சொல்லுவேன். இப்படி இருக்கும்போது வந்து நம்ம உசுமாக்கி அண்ட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொருட்டோ நம்ம சாரதாவே எடுத்துப்போமே. ஸோ இவங்களுக்கு ஒரு சொருட்டோங்கிற ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து நம்ம ஷரிங்கான் கண்டிப்பாக இருக்கும். டொஜிட்ஸ் வந்து இருக்கும். டொஜிட்ஸ் வந்து இருக்கும்போது வந்து அந்த இன்னொரு ஃபேக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உசுமாக்கியோட ரிசர்வ் இருக்கும். ஸோ அந்த சக்ரா ரிசர்வ் வந்து அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு சீட் கேரக்டர் மாதிரி தான், ஒரு ப்ரோக்கன் கேரக்டர்னு சொல்லுவாங்க நம்ம அனிமேல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டர் வந்து யாருமே டிஃபீட் பண்ண முடியாது, ஒரு ப்ரோக்கன் ஸ்கில் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கில் வந்து எப்படி கிடச்சிருக்குன்னே தெரியாது, பட் ரொம்ப ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போர்ட்டோக்கு எப்படி நம்ம ஜோகன் கிடச்சிச்சோ, எஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சொருட்டோக்கு வந்து நம்ம உசுமாக்கியோட ரிசர்வ் சக்ரா ரிசர்வ் இருக்குது, நம்ம ஷரிங்கான் இருக்குது. அண்ட் அதை வந்து அவர் இஎம்எஸ்ஸாக வந்து அப்கிரேட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஹீ வில் பி லாட் பவர்ஃபுல். ஸோ அதே ஒரு டைம் லைன் தான், அந்த அதே ஒரு விஷயம் தான் வந்து எங்கே நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாஸ்கேட்டை நீங்கள் வந்து நிறைய தடவை பார்க்கலாம். நம்ம ககாஷி நீங்கள் பார்க்கலாம், சக்ரா ரிசர்வ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நம்ம ககாஷியோட நம்ம சாஸ்கேக்கு வந்து நம்ம சக்ரா ரிசர்வ் அதிகமாகவே இருந்திருக்கும். பட் நீங்கள் இந்த ஒரு நிறைய ஃபைட், நம்ம இஷ்கி ஃபைட்டாக இருக்கும், மொமோஷ்கி ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம சாஸ்கே வந்து நம்ம ரெனேகானை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து அவர் சக்ரா வந்து நிறைய டிப்ளீட் ஆகும். பட் இந்த க்ளோனுக்கு வந்து சக்ராங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிகாஸ் அந்த சக்ரா ரிசர்வ் ஆல்ரெடி இந்த க்ளோனுக்கு வந்து அதிகம், பிகாஸ் 10 Tails ஒரு க்ளோனால். ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு க்ளோனால் இன்னொரு விஷயத்தை பண்ண முடியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து இந்த க்ளோனால் அடுத்தவங்களோட சக்ராவுமே வந்து அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம சாஸ்கே மாதிரி அவங்கள ட்ரீ ஆக்கிட்டு அவங்களோட சக்ராவுமே அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹோல் பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் நம்ம இந்த க்ளோன் வந்து ஏன் நம்ம சாஸ்கேயோட பவர்ஃபுல்னு சொல்கிறதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 2 ரெனேகன் இருக்குது. அண்ட் இந்த கிளாக்ரிம்ஸால் வந்து அவங்க சக்ராவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடிஞ்சால் அவங்களோட ஒரு எல்லா பவர்ஸுமே வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாஸ்கே இருக்கார். நம்ம சாஸ்கே வந்து நம்ம 10 Tailsோட பவர் கிடச்சிருந்தா எந்த அளவுக்கு வந்து செம்ம பவர்ஃபுல்லாக போயிருப்பார். ஆல்ரெடி ஹி ஹேஸ் த சேஜ் ஆஃப் 6 parts பவர் இருக்குது. நம்ம ரெனேகான் இருக்குது. பட் இஃப் ஹீ கேன் ஹாவ் த 10 Tails, அவர் 10 Tails பவருமே கிடச்சிட்டுனா அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து நீங்கள் இந்த ஃபுல் விஷயமே வந்து இந்த க்ளோன் ஒரு 10 Tailsோடது. அப்படி இருக்கும்போது நம்ம 10 Tailsோட பவருமே இருக்கும், நம்ம சாஸ்கேயோட பவருமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செமி ஜிஞ்சுரிக்கு மாதிரி தான் நான் கூட சொல்லலாம். எனக்கு கேட்டேன் வந்து அந்தளவுக்கு வந்து செம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த க்ளோன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சாஸ்கே விட இந்த பவர்ஃபுல்னு சொல்கிறேன், நம்ம சாஸ்கே வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுவார். அந்த நாலேஜ் இப்படிலாம் இருக்கும், அந்த திங்கிங் சென்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் நம்ம பேட்டில் ஐக்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோன்ஸுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து நம்ம கிஷிமோட்டோ வந்து ஜஸ்ட் சாப்டரில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி செல்ஃப் திங்கிங் மாதிரி நம்ம காட்டல. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் கொடுத்தாங்க. அண்ட் எஸ், இந்த எல்லா இந்த 10 Tailed பீஸ்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து எப்போதுமே வந்து ஒரு கமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு பெட் மாதிரி தான் வந்து நம்ம ஓட்ஸுட்ஸ்கி வந்து வளர்த்துருப்பாங்க. நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கலாம், நம்ம
மற்ற டெய்ல்டு பீஸ்டாக இருக்கட்டும், நம்ம குராமாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம கியூபி இருக்கட்டும், எல்லாருமே இந்த நம்ம டெய்ல்டு பீஸ்ட் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஆனால் அவங்க ஜிஞ்சுரியோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஐ மீன் என்ன தான் வந்து ஜிஞ்சுரிக்கு வந்து ஹேட் பண்ணாலுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். அண்ட் அவங்களோட செல்ஃப் டெசிஷன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ், ஸோ அது வந்து ஒரு ஹியூமன் திங்கிங் லெவலில் வந்து டெய்ல்டு பீஸ்ட்டுக்கு வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம குராமாவுக்கு வந்து நம்ம ஹியூமன்ஸோட வந்து அதிகமாகவே திங்க் பண்ணுற கேப்பபிலிட்டி கூட இருந்திருக்கு நிறைய டைமில். அண்ட் ஈவன் நம்ம நருட்டோவே நிறைய தடவை நம்ம குராமா வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணியிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஒரு டைம் லைனில் இந்த ஒரு டெய்ல்டு பீஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு சென்ஸுமே கிடையாது. அது வந்து ஒரு பெட் மாதிரி தான். நீங்கள் வந்து மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிக்கும். அதனால ஐ திங்க் இந்த க்ளோன்ஸ்மே வந்து ஒரு மிகப்பெரிய செல்ஃப் திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்காது. பட் என்ன கேட்டிங்கன்னா, லைக் இந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் அவங்களோட யாரை வச்சு அவங்க சக்கராவை அப்சர்வ் பண்ணாங்களோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எடுத்துக்கு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் பக் பார்க்கும்போது பக்கோட க்ளோன் வந்து பக் வந்து ஒரு கேரக்டர் எப்போதுமே அவர் தொணன்னு இருப்பார். அண்ட் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நாய்ஸியான கேரக்டர். பிகாஸ் நீங்கள் நிறைய தடவை நம்ம கோர் கூட பார்க்கும்போது நம்ம அந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம கோடை ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான், சும்மா பேசிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் அந்த பக் க்ளோனுமே வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த கிளாக்ரிம்ஸ் வந்து அந்த சக்கரா வந்து அப்சர்வ் பண்ணும்போது மேபி கொஞ்சம் கேரக்டர்ஸுமே அப்சர்வ் ஆகுதான்னு தெரியல. பட் அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த க்ளோன் வந்து ரெப்ளிகேட் பண்ண பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியோகியோட க்ளோன் வந்து ரொம்ப எப்பயாவது, ஐ மீன் நம்ம மியோகி கேரக்டர் வந்து எப்போதுமே வந்து பேச மாட்டாங்க, பட் சம்டைம்ஸ் பேசுவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் அந்த கேரக்டருமே பண்ணுன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம இஷ்கியோட க்ளோன் எப்போதுமே முறைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவே நம்ம இஷ்கியோட பக்காவான கேரக்டர் ரிசம்பிளன்ஸ் கூட சொல்லுவேன். ஈவன் நம்ம சாஸ்கேயோட க்ளோன் கூட நம்ம சாஸ்கே மாதிரி எப்போதுமே வந்து ஒரு ஹுட்டி போட்டு ஒரு ஹைடிங் சென்ஸில் கூட இருக்குன்னு சொல்லுவேன். ஈவன் நம்ம சாஸ்கேயோட க்ளோக் மாதிரியே அதுக்குமே ஒரு உருவத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் நம்ம கேரக்டர்ஸ் வந்து மேபி கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிஷிமோட்டோ வந்து அந்த மாதிரி கொண்டு வருவோன்ட்டு. பட் இருந்தாலுமே ஒரு ஃபுல் செல்ஃப் டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற மாதிரி காட்டல. பிகாஸ் நம்ம பக்கோடது வந்து அப்படியே அந்த ரெசம்பிளன்ஸ் தான் பண்ணுது. அண்ட் கேரக்டர்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும் போது நம்ம கோடால் இந்த கேரக்டர்ஸை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ அதுதான் இங்கே கொஷின். பிகாஸ் கோடோட இந்த 4 கேரக்டர்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோடு வந்து ஆல்ரெடி நம்ம போர்ட்டோ வந்து தோற்று போகிற அளவுக்கு போயிட்டாரு. அப்படி தோற்று போகிறனால அந்த நம்ம கோடு வந்து நம்ம டென்டேட்டோட ஹெல்ப் கேட்டு இப்போதைக்கு வந்து நம்ம இந்த ஒரு 4 நியூ வில்லன்ஸ் வந்து வந்திருக்காங்க. அந்த 4 நியூ வில்லன்ஸுமே வந்து எனக்கு கொஞ்சம் பெர்சக்கோட அனிமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெர்சக் அனிமே இல்லை நீங்கள் பெர்சக் மங்கா படிச்சிங்கன்னா, ஸோ நம்ம 4 பேருமே வந்து கொஞ்சம் அந்த 4 கேரக்டர்ஸ் ஆஃப் நம்ம காட் ஹேண்ட் சொல்லுவாங்களே, ஸோ அந்த காட் ஹேண்டோட 4 கேரக்டர்ஸ் வந்து காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சுன்னு கூட சொல்லுவேன். ஸோ கிஷிமோட்டோ ரெஃபரன்ஸ் அங்கேருந்து கூட எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லைக் எனக்கு பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பக் க்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நம்ம காட் ஹேண்ட் நம்பர் 4 அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் பெர்சக் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நான் எதை சொல்கிறேன்ட்டு. இப்படி இருக்கும்போது நம்ம கிஷிமோட்டோ வந்து கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகலாம். ஏன்னா இவங்க தான் நெக்ஸ்ட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் வில்லன் இல்லை நெக்ஸ்ட் ஆர்க், ஐ மீன் நம்ம ஒரு டைம் ஸ்கிப் ஆர்க் வரைக்குமே இவங்க தான் வில்லனாக இருப்பாங்க. அண்ட் இந்த 4 கேரக்டர்ஸுமே வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. அண்ட் நம்ம போருட்டோ இந்த 4 கேரக்டர்ஸ் வந்து எப்படி டிஃபீட் பண்ண போகிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் வந்து நம்ம வர சாப்டர்ஸை பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிஷிமோட்டோ ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நம்ம நியூ வில்லன்ஸ் நம்ம போருட்டோவில் வந்துட்டு தான் இருப்பாங்க. அண்ட் நம்ம ஓட்சுட்ஸ்கீஸ் வந்து நம்ம ஃபைனலைஸ் வில்லனாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நருட்டோவில் நடந்த மாதிரி தான். அண்ட் நம்ம கோடு தான் இப்போதைக்கு வந்து பிக்கஸ்ட் ஒரு மாஸ்டர் மைண்ட் அண்ட் பிக்கஸ்ட் என் கேம் வில்லன் நான் சொல்லுவேன். பட் மேபி இது வந்து மாறலாம். அண்ட் நம்ம போருட்டோ வந்து நம்ம மொமோஷ்கி கூட நம்ம கடைசியில் நம்ம வில்லனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம கிஷிமோட்டோ எப்படி எழுதுறாருன்னு சொல்லி அவருக்கு தான் வந்து தெரியும். ஐ திங்க் நம்ம மியூரா மாதிரி போகாமல் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சஃபரிங் வந்து நம்ம போருட்டோ கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஒரு சஃபர்டு கேரக்டர் நான் போருட்டோ சொல்லுவேன் இப்போதைக்கு. நம்ம அந்த ஒரு கேரக்டர் கூட வந்து இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ரெசனேட் பண்ணலாம். பிகாஸ் சாஸ்கே மென்டர் வந்து ட்ரீயாக இருக்கார். தன்னோட அப்பா அம்மா வந்து எங்கேயோ ஒரு ப்ரிசனில் இருக்காங்க. தன்னோட ஓன் வில்லேஜ்க்கே தான் யாருன்னு தெரியாது. அண்ட் தன்னோட ஓன் தங்கச்சிக்கே நம்ம போருட்டோ நல்லவன் தெரியும், பட் அவர் யாருன்னே தெரியாது. ஸோ ஐ திங்க் போருட்டோ வந்து இப்போ ஆல் அலோன். ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டரால் எந்தளவுக்கு வந்து நம்ம மற்ற கேரக்டர்ஸ் கூட நம்ம ரெசனேட் பண்ணோம்ல, ஸோ அந்தளவுக்கு போக முடியும்னு சொல்லி நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஹேட் பண்ண ஒரு கேரக்டர் வந்து இப்போதைக்கு எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் நம்ம அவர் கூட வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு சஃபர் ஆகுறான்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு இப்போதைக்கு டேர்ன் அவுட் எல்லாருமே ஃபேன் ஃபேவரட் கேரக்டர் இப்போதைக்கு போருட்டோவை மாறிட்டுருக்காரு. இதுதான் உண்மை. மங்கா படிக்கிற எல்லாருக்குமே போருட்டோ இப்போதைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கிஷிமோட்டோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக சீரிஸ் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அட்வென்ச்சர் சீரிஸ் மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தாங்க. அது அப்படியே வந்து டோட்டலி
டார்க்காக மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி டார்க்காக மாற்றும் போது ஐ திங்க் மேபி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புதுசாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நருட்டோ வந்து என்ன தான் டார்க்காக நம்ம எதுவுமே பார்த்தது கிடையாது நம்ம நருட்டோவில். ஸோ டார்க் அனிமேஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்ம பெர்சர்க்காக இருக்கட்டும், இல்லை மான்ஸ்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு டார்க்கஸ்ட் அனிமேஸ். நம்ம எம்சி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அனிமேஸ். இதே மாதிரி தான் வந்து நம்ம பொருட்டோ வந்து இருக்குது. நம்ம பொருட்டோ வந்து எந்த கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்ப்போம். அது கண்டிப்பாக இந்த வீடியோ இருப்பேன் பிடிக்க நினைக்கிறேன். ஸோ பிடிச்ச கீழே சப்ஸ்கிரைப் மறக்காம ப்ரெஸ் பண்ணி அது ஆன் போடுங்க. அந்த திஸ் ஹோஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.